So guys, இப்போ வந்து நம்ம ஸ்ரீலங்கா ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து இப்போ ஒரு புது 2 ஐட்டம் கண்டுபிடிச்சிருக்கோம். மெயின் ஐட்டம் இதுதாங்க. பூண்டு, முழு பூண்டு மாசமா தரேன். சாப்பிடு. சாப்பிடு. என்ன சொல்றீங்க? முதுகுலம்லாம் தெரியுதுடா. இது வந்து ஜாஃப்னாவோட ஃபேமஸ் டிஷ் டால்ஃபின் கொத்து. சேதம் சஸ்கோட் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஓகே. அவளோ பெரிய சிம்பு. எல்லாம். சோ பாத்தீங்கன்னா வந்து நம்ம கேல் அப்படின ஒரு கால் சரி கால் வேலனே. சோ கால்ங்கற ஒரு ஸ்ரீலங்கன் சிட்டில வந்து நம்ம இருக்கோம். இப்போ வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல பெருசா ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நாங்க இது வரைக்கும் பார்க்கவே இல்ல. ரொம்ப கொஞ்சம் சோகமா தான் இருக்காங்க மக்கள்லாம். ஒரு மாதிரியா அவங்க வைப்ல இருக்காங்க. நம்ம வைபுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா கஷ்டம் தான். பட் ஆனா இப்போ இருக்கிற அளவுக்கு என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கால்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்படியே ஒரு சிட்டிக்கு நான் போவோம். அங்க இருக்க எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டும் முடிஞ்சது காட்டுறேன். ஸோ வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ இங்க ஏதோ ஒரு ஸ்வீட் இருக்கா. இது நேம் என்ன? நான் சொன்னல. வாட்ஸ் தி நேம்? டோடோ. டோடோ. யோ யோ. என்ன பேர் இது? வெஜ் கட்லெட். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ரவுண்டா இருக்கா? வேணா ஸ்ரீலங்கன் வெஜ் கட்லெட்னு வெச்சுக்கோ. நெக்ஸ்ட் இது என்னது? பொரிச்ச பரோட்டா மாதிரி. உள்ள அதே மாற்றம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நம்ம ஊர்ல கிடைக்கும் முட்டை பரோட்டா. சப்பல் நல்லா தான் இருக்கு. இது வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு நல்லா இருக்கும். இது பேரு? இது பேர் தோதோ. 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 இது சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. ஆக்சுவலி ஸ்ரீலங்கன் ருபீஸ் தான் சொல்றாங்க. ஸ்ரீலங்கன் ருபீஸ் வந்தா இந்த டான்ஸ் பரதநாட்டியம்லாம் போட்டுருக்காங்கப்பா. இது சந்திரமுகி மாதிரி இருக்கு. முத்த நோட்டு ஒரு குருவி போட்டிருக்காங்க. அப்புறம் அவுரா பிரிட்ஜ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. பேன்கேக் ஸ்வீட். பேன்கேக் ரோல் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி போலின்னு நினைக்கிறேன். கோகனட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எங்க நீங்க இந்தியாவா? ஆமா. எங்க? ஆமா. வெளியூர் ஆமா. டூரிஸ்ட். டூரிஸ்ட் தான் ஜாஸ்தியா. எங்க போலி. போலி நல்லா திருவும். விரிவெடுத்து சீனி. நீங்க சும்மா காய். இவரு ஏன் ஜாப் இவர் பண்றாரு? ஏன் வேலைக்கு உழ வைக்கிறாரு இவரு? அப்புறம் கருப்பட்டி போடணும். கருப்பட்டி மாதிரி காய் பானிக்கு தேங்காய் போடணும். அப்புறம் மிக்ஸிங். ஆமா. நம்ம தோசை இவ்வளவு வேலைக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பண்ணுவோம். எப்படான்னு தெரியற நீ? தோசை போடுறோம். அது உள்ள இது வச்சு ரோலிங். தோசை போடுற மாதிரி போட்டு எடுத்து சர்க்கரை ரோல் பேன்கேக். முட்டை ரொட்டி முட்டை ஆப்பம் எல்லாம் இருக்கு. சரியா? நீங்க வாரதா வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பா. சரியா? நீங்க இங்க போட்டு போயிட்டாங்க. நீங்க போட்டு போயிட்டு இப்போ அவங்க எங்க அக்காவுங்க அண்ணாவுங்க எல்லாம் இங்க. நான் மட்டும் தான் இங்க வாழ்த்துறேன். அது நேற்றுமா நான் அதையும் கதையை சொல்லி எங்க அம்மாவுக்கு நான் பிறந்தோடனே எங்க அக்காவுங்க 2 பேர் தான். அக்காவும் அண்ணாவும். நான் பிறந்தோடனே சின்ன காலத்துல வந்து எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவும் சண்டை. ஆனா கடைசியில எங்க அம்மா நீ என்ன தன்மை செஞ்சது எங்க அத்தை கிட்ட நீ கொடுத்துட்டு எங்க மாமியா கிட்ட கொடுத்துட்டு எங்க மாமியா கிட்ட சொல்லியிருக்கு. உங்க தங்கச்சி இருக்கேன்ல சொல்லிதான் போயிருக்காங்க. போனாப்புல அன்னையில இருந்து இன்னைய வச்சும் அவங்களுக்கு பேரையோ படமோ அட்ரஸும் எனக்கு இல்லை. பாப்பாங்க இந்த வீடியோ யாருன்னா பார்த்துட்டு வருவாங்க கண்டிப்பா. அவங்க இன்னைக்கு உங்க மாமியாவும் கூட கதைப்பாங்க. கூட கதைக்க மாட்டேங்கிறாங்க. நான் போன என் மாமியா போன்ல எடுக்கும் எங்க அம்மா கதைக்கும் கதைக்காப்புல கூட கதைக்காது. என் தங்கச்சி மாதிரி எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. ஆதரவு அழக்கூடாது. நீங்க நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் எல்லாம் பண்ணாலும் இந்த ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி நிறைய பேர் இங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஓப்பனா சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. நாங்க அதை நிறைய இதுல பாக்குறோம்.
ஆமா அதுவும் எஸ்பெஷலி வந்து நாங்க பார்த்த வரைக்கும் என்னன்னா தமிழ் பீப்புள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. தமிழ் பேசுறதுக்கே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆமா இது வரைக்கும் நாங்க கொலம்போ போனோம், 3 சிட்டி போயிருக்கோம். இந்த சவுத் நாங்கள் இப்போ ஒன்று இப்படி தமிழில் எடுன்னு நம்ம தமிழில் பேசும்போது அவங்களுக்கு தெரியுது நம்ம தமிழ்னு, ஆனால் அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அவங்களும் தமிழ் அப்படின்னு அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண. ஆமாம், ஆனால் முக்கால்வாசி வந்து ஒருத்தவங்க கீழே வந்து எல்லாரும் வேலை பார்க்கறதுனால வந்து பயப்படுறாங்க அதை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம் இருக்கு. இப்போ இவரெல்லாம் பாருங்க, நம்ம தமிழ்னு பார்த்தோன்னா உடனே வந்து நம்ம கிட்ட வந்து அவர் ஆதங்கத்தை கொட்டின அப்புறம் தான் அவர் கொஞ்சம் ரிலீஃபா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் வந்து நம்ம வேற யாரோ அப்படின்னு நினைக்கல. ஆக்சுவலி உண்மையிலே அவர் பிரதர் சிஸ்டர் மாதிரி தான் அவங்க நினைச்சு பேசினாங்க. அவங்க வீட்டுக்கு சாப்பிட்டெல்லாம் கூப்பிட்டாங்க எங்களை, நாளைக்கு லஞ்சுக்கு வாங்க, நாங்க ரைஸ்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, ஸ்ரீலங்கா சூப்பரான ஊரு, பட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. நம்ம ஜஃப்னாலாம் போகும்போது இன்னும் இதை பற்றி நிறைய பார்ப்போம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது சொன்னால் இந்த வீடியோவில் நம்ம அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. What is the name? Ask me. Ask me. Ask me? Why are you asking me? Joke. இல்லையா? Name. நம்ம ஹாஸ்பிடல்ல நம்ம Make. Ask me. Your name? Sulochana. So guys, இப்போ வந்து நம்ம ஸ்ரீலங்கா ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து இப்போ ஒரு புது 2 ஐட்டமை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமா, இதுக்கு பேர் வந்து Ask me. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இதுக்கு பேர் வந்து Ask me. கொஞ்சம் இடியாப்பம் மாதிரி இருந்துச்சு, பட் டச் பண்ணும்போது தான் கொஞ்சம் முறுக்கு மாதிரி இருக்கு. இது என்னது? இது வந்து திருலாங், மைசூர் பாக்கு மாதிரி இருக்கு. திருலாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ரெண்டுமே ஸ்ரீலங்கனோட ஸ்வீட் ஐட்டம். ஆமா, இது வந்து ஏதோ ஹனி போட்டுருக்காங்க. ஓகே, இத வச்சு சாப்பிடுவாங்க. Ask me சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுதே. நம்ம ஊர்ல நான் சாப்பிட்ட அப்புறம் இல்ல அடுத்து நீ சாப்பிடுற. ரெண்டுமே சாப்பிடுற. ஃபர்ஸ்ட் நல்லா முழுங்கிரு. அதுல இது புது ஐட்டம். அப்படியா? இந்த சமையல் இருக்குங்க அது. அப்புறம் தெரிக்குதுடா. சமையல் இருக்குங்க. இது வந்து ஒரு மாதிரி எள்ளு உருண்டை மாதிரி தான் இருக்கு. எள்ளு உருண்டைல அதிகமா இன்னும் கொஞ்சம் சிரப், சாக்லேட் சிரப். ஆனா வேற எதுவும் இருக்கு, ஆனா எள்ளு இல்ல. இது செமையா இருக்கு. சூப்பர் ஐட்டம். இது நல்லா முறுமுறுன்னு இருக்கு. ஒரு மாதிரியா பார்க்க தான் ஒரு ஏதோ என்ன சொல்றது, மேகி வந்து நமக்கு இருக்கும்ல பாக்கெட்ல, அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா சாப்பிட்டா செமையா இருக்கு. பார்த்தாலே தெரிகிறதா? மாட்டேன். ஸோ இப்போ நம்ம என்னதான் வந்து லைஃப்ல வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாலும் கூட ஒரு டீ இருந்தாதான் அது இந்த மாதிரி ஷேர் பண்ண பாட்டு இருந்தா. Brooke Bond 3 Roses, perfect நிறம், சுவை, திடம். நல்லா இருக்கு லைஃப். நல்லாதான் இருக்கு. நீ சொல்றதெல்லாம் தான் இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போதுங்க, பாய்ங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்ல இப்போ வந்து ஜாஃப்னா அப்படிங்கிற பீச்ல அருமையான ஒரு ஊர்ல, தூத்துக்குடி மாதிரி பயங்கரமா இருக்கு. ஆமா, ஸோ ஒரு அருமையான ஊர்ல இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி பீச் கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ அங்க வந்து நம்ம பல ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்களை ட்ரை பண்றோம். ஸோ பானிபூரி பீஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஊர் பானிபூரியில ஆமா, நம்ம ஊர் பானிபூரியில வேற எதனா போடுவாங்க. பொட்டேட்டோ மட்டும் தான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? போடுவாங்க. நம்ம ஊர்லயும் போடுவாங்க. இது வந்து சேம் தாங்க. பட் இது இந்த பிளேட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மேட்ரு. நான் ஒண்ணு காட்டுறேன். கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த பிளேட்டை. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு தனி ரீல் போட்டோம். ஃபாஸ்ட் அப்ப நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். ஏப்ரல் ஃபூல். ஃபாஸ்ட் சொல்றேன். இது வந்து இது செம்ம மாட்டறது. ப்ரான் வடை. இது ப்ரான் வடை. கிங்ஃபிஷ் போண்டா. இது உள்ள ஃபிஷ் இருக்கு. புரியல. கிங்ஃபிஷ் போண்டா, ஆனா உள்ள ஃபிஷ் இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இருக்கறதுல மெயின் ஐட்டம் இதுதாங்க. முழு பூண்டு வெறும் மசாலாலாம் போட்டு ஸ்பைசி கார்லிக் அப்படியே சாப்பிட்றதா. பயப்படாத, உனக்கு கொடுக்காம சாப்பிட வேணாம்.
இது வந்து ஃபிஷ் சம்பல்னு சொல்லுவாங்க, ஸ்பைசியாக இருக்கும். இது வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு வறுவல், அதெல்லாம் நார்மல். இது பயங்கரமா இருக்கு இந்த பிளேட் எல்லாம். ஆமா, ட்ரை பண்ணி இதுதான் நான் ரொம்ப சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ட்ரை பண்ணி இது சாப்பிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைட்டா ஃபர்ஸ்ட் பானிபூரியா? எஸ். பானிபூரி. ஆமா, இன்னும் வந்தாங்க. இது பிரான் வடை. ஷ்ரிம்ப் வடை. பிரான் வடை. இப்பதானே சொன்னேன் ஃப்ரேம் இவ்வளவு தான் வச்சிருக்கேன்னு. பிரான் வடை மாதிரி இருக்கு. ஆமா. இது போண்டா நினைக்கிறேன். ஆமா, ஃபிஷ் கூட சாப்பிடுவோம், ஒரு ஸ்பைசி ஃபீல். அடியே எரியுது மாலா. அடுத்தது இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீங்க சாப்பிடல. கூண்டு பிரியாணி. நெக்ஸ்ட் இதுதான் ஆசையா தர வேண்டிய. சாப்பிட்டே ஆகும். கூண்டு எல்லாம் சாப்பிடுறது. சாப்பிட்டே ஆகும். பிரான் வடை. சாப்பிட்டே ஆகும். மாசமா தரேன். சாப்பிட்றே. நானும் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை சரி பண்ணிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. சாப்பிடு. சரி, நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டே. இப்போ இதுல இருந்து இருக்காரு சாப்பிட்டு. ஆமாடா, கரெக்ட். பூண்டு தான். பூண்டு மந்தியே இல்ல. நான் தேவையே இல்லை. ரியாக்ஷன் இல்ல பாரு. பூண்டு மந்தியே இல்ல. வேணாம். சரி, போட்டு. ரொம்ப கவுடரா. மனுஷனாடா நீங்க எல்லாம். யாரும் இதை ட்ரை பண்ணிடாதீங்க, முடியல. பச்சை பூண்டுங்க அது. சரி, கிறுகிறுன்னு உடம்பு. நீ எப்படி சாப்பிடாம அதை விட முடியும்னு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் கிங் ஃபிஷ் போண்டா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. கொஞ்சம் பொட்டேட்டோலாம் மிக்ஸ் பண்ணி. இல்ல, கொஞ்சம் ஃபிஷ் இருக்கு, நிறைய பொட்டேட்டோ. நீ கொடுக்குற காசுக்கு உனக்கு தராங்க கிங் ஃபிஷ். ஆனா இது விலை கம்மி தாங்க. இது மொத்த பிளேட்டே வந்து இன்னும் ஒரு 50 ரூபா தான் வந்துடும். ஆமா. ஓகே, சம்பல் ஃபிஷ் சம்பல் போண்டா. இது உள்ள வந்து அந்த ஸ்பைசி சம்பல் ஃபிஷ் சம்பல் வச்சிருக்காங்க. பர்ஃபெக்ட். சூப்பர். ஆமா. சோ இது என்ன டிஷ் சுஷினா? இது வந்து ஜாஃப்னாவோட ஃபேமஸ் டிஷ் டால்ஃபின் கொத்து அப்படின்னு. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. டால்ஃபின் கொத்து அப்படின்னு. இது ஆக்சுவலி ஜாஃப்னாவோட ஃபேமஸ் இல்ல, ஸ்ரீலங்காலே நிறைய இடத்துல ஸ்ரீலங்காவோட ஃபேமஸ் டிஷ் வச்சுக்கலாம். ஸோ பட் டால்ஃபின் குத்து அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது என்ன நினைச்சீங்க? டால்ஃபினோ வந்து கட் பண்ணி அதோட ஃப்ளஷ் வச்சு பண்ண குத்துன்னு தான் நினச்சிங்க. இல்லை, அந்த மெனு கார்டு. ஸோ இந்த மாதிரி டால்ஃபின் கொத்துன்னு போட்டாங்க. ஸோ நான் கூட வந்து நீங்கள் நினச்ச மாதிரி தான் வந்து டால்ஃபின் வந்து டால்ஃபின் கறியிலே எடுத்து. பட் அது எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி தான் பார்த்தோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு சிக்கன் டால்ஃபின் கொத்து வாங்கியிருக்கோம். ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. பரோட்டா மாதிரி ஃபீலிங்கே இல்லை, ஆக்சுவலி பாஸ்தா மாதிரி ஃபீலிங் தான் இருக்கு. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் க்ரீமியாக சூப்பராக இருக்கு. ஹெவியாக இருக்குது சாப்பாடு. ஒன்று சாப்பிட்டாலே பயங்கரமாக இருக்கும். சூப்பர். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, ஜாஃப்னா வந்தீங்கன்னா டால்ஃபின் கொத்தை ட்ரை பண்ணுங்க. ஸோ கைஸ், வந்து நம்ம கேண்டியில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஆப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர். அதை ஆப்பத்தை தான் ஆப்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆப்பம்ல எக் ஆப்பமா பிளெயின் ஆப்பமா அந்த மாதிரி ஆப்பர்ஸ்ன்னு வச்சுருக்காங்க ஆப்பத்துக்கு பதிலாக. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உண்மையில வேறு லெவலில் இருந்துச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். சென்னையில் அங்கே எப்படி தான் ஆப்பம் போடுறாங்களா? சென்னையில் ஆப்பம்னுவாங்க, இங்கே ஆப்பர்ஸ். ஓகே, ஸோ ஸ்ரீலங்கன் ஹூப்பர்ஸா? ஹாப்பர்ஸ், அதாவது நம்ம ஒரு எக் ஆப்பம். ஆமாம், ஆப்பத்தில் எக்கு போடுறாங்க.
ஓகே இப்போ வந்து ஸோ இப்போ ஆனால் என்னன்னா நீங்கள் ஆப்பம் வந்து ரொம்ப மெலிஸாக போட்டிருக்காங்க இங்க பாருங்க பேப்பர் மாதிரி இருக்குது தோசை மிடில் மாதிரி மட்டும் கொஞ்சம் திக்காக போட்டிருக்காங்க. தோசை மாதிரி இது வந்து பிளெயின் ஆப்பம் நம்ம ஆப்பம்னு சொல்லுவோம் நீங்கள் ஆப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பர்ஸ் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். நல்ல லாங் பாயில் மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம எடுத்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக நல்லா ஒரு கறி குழம்பு வந்து சூப்பராக அப்படியா சூப்பராக இருக்குது. பெப்பர்லாம் போட்டு தூக்கலாம் அது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. நம்ம ஆப்பம் மாதிரி தான் நான் நினச்சேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவே நமக்கு வந்து சைட் டிஷ் மாதிரி ஆகிடுது. நடுவில் இந்த எக்கையை வந்து தொட்டுக்கிட்டு அழகாக நம்ம பிச்சு சாப்பிட்லாம். நல்லா மெலிசாக போட்டுக்கலாம். ஆமாம் மேட்டர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆப்பத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டு. இதுக்கு தொட்டுக்க வந்து இப்போ நம்ம வந்து கோகனட் இப்படிலாம் நான் சொல்லிடக்கூடாது. எடிட்டர் இந்த மாதிரி மொக்க காமெடிலாம் போடுவா, அதனால் நம்ம அவாய்ட் பண்ணணும். தொட்டுக்க வந்து இப்போ நம்ம கோகனட் வாட்டர் இப்போ குடிக்க போகிறோம். தொட்டுக்க கோகனட் வாட்டர். வாங்க ஐயா வாங்க, இளநீ சாப்பிடுங்க. கோகனட் வாட்டர் எங்கள் ஊர்தான் லைட்டாக புளிக்கும் போல். கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது. ஆமாம், நம்ம ஊரில் நல்லா இனிக்கும். தெரியல, ரெண்டு முன்னாடி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஆனால் இந்த இவ்வளோ அளவுக்கு மெலிசாக இருந்துச்சுன்னா ஒரு 10-20 போகும். பால்லாம் வச்சு அந்த குருமாலாம் வச்சு சாப்பிட்டோம்னா. ஸோ அப்படி இந்த ஸ்ரீலங்காவில் அந்த எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸையும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்சோ அந்த ஸ்ரீலங்கா சீரிஸும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சீரிஸ் நான் எங்கே பண்ணலாம், வேறு என்ன இம்ப்ரூவ்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க சஜஷன்ஸை. அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஸ்ரீலங்காவோட சீரிஸோட லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரபாகர் இருக்கார் பார்த்தீங்களா, ஸ்ரீலங்காவோட இந்த தமிழ் டைகர்ஸ். ஸோ அவரோட அந்த ஹோம் டூர் வந்து நம்ம பண்ணியிருப்போம். அப்புறம் அந்த பங்கர்ஸ் அதெல்லாம் எங்கே இருந்துச்சு சொல்லிட்டு அதை பற்றி விசாரிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கு நீங்கள் எக்ஸைட்டடாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து எங்கிட்ட சொல்லுங்கள். அதாவது நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகலாம், என்னென்ன வேறு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க ஒப்பீனியன் சஜஷன்ஸ் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ கிளம்புறேன். ஸோ டாடா, பாய், see you.